ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பேச போற திருத்தலம் அப்பக்குடத்தான் திருத்தலம். அப்பாலரங்கநாதர் உற்சவர், மூலவர் அப்பக்குடத்தான். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோவிலடி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஊருக்கு பழைய பெயர் திருப்பேர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. இங்கே பாஞ்சராத்திர ஆகமத்தை தான் பின்பற்றுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் இந்திர புஷ்கரணி, தல விருட்சம் புருஷ மரம். இங்கே மூலவர் அப்பக்குடத்தான், அம்பாள் இந்திராதேவி, கமலவல்லி நாச்சியார்னும் சொல்லுவாங்க. இந்த கோவிலை பற்றின சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த கோவிலில் இந்த கோவிலை பற்றி பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார் இவங்க எல்லாருமே மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அப்பக்குடத்தானுக்கு பங்குனி உத்திரத்தில் தேர், தீர்த்தவாரி, வைகுண்ட ஏகாதசி அந்த வழிபாடு, நவராத்திரி, கிருஷ்ணனுக்கு உரியடி உற்சவம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக செய்யப்படக்கூடியது. 108 திருப்பதிகளில் இந்த தலத்து பெருமாளுக்கு ஒவ்வொரு நாளுமே இரவில் அப்பம் செய்து படைக்கிறாங்க. பெருமாளினுடைய பஞ்சரங்க தலம்னு சொல்லக்கூடிய 5 அரங்கங்களில் இதுவும் ஒன்று. பெருமாளினுடைய மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 6வது திவ்ய தேசம் இந்த அப்பக்குடத்தான் கோவில். தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடியில் இருக்கக்கூடிய அப்பக்குடத்தான் கோவிலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த தலத்து இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் இரவில் அப்பம் செய்து படைக்கிறாங்கன்னு பேசணும் இல்லையா? இந்த தலத்து இறைவன் மேற்கு நோக்கிய கோலத்தில் புஜங்க சயனத்தில் அருள்பாலிக்கிறார். மூலவர் சன்னதியில் அதற்கு மேல் இருக்கக்கூடிய விமானம் இந்திர விமானம். இந்த தலத்தில் வழிகாட்டி விநாயகர் இருக்கிறார். அது மாதிரி உபமன்யு, பராசரர் ஆகியோரும் இந்த தலத்து இறைவனுடைய தரிசனம் பெற்றிருக்காங்க. ரொம்ப விசேஷமான தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. கூடவே பஞ்சரங்க தலங்களில் முக்கியமான தலம் இந்த அப்பக்குடத்தான் கோவில். குழந்தை பாகியம் வேண்டவங்க, யமபயம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க, கர்வம் தீரணும்னு நினைக்கிறவங்க, பாவ சாபம் இதெல்லாம் தீர்றதுக்காகவும் தீராத பிரச்சனை இருக்கிறவங்களும் இங்கே இவரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக கைமேல் பலன் உண்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறாங்க. உபமன்யு கிட்ட இருந்து பெருமாள் அப்பக்குடத்தை பெற்றதுனால இவருக்கு அப்பக்குடத்தான்கிற பெயர், அந்த திருநாமம் வந்தது. இந்த பெருமாளினுடைய வலது கை ஒரு அப்பக்குடத்தை அணைத்த மாதிரி இருக்கும். இந்திரனுக்கு கர்வம் போக்கியும், மார்க்கண்டேயருக்கு யமபயம் போக்கியும், உபரிசிரவசுக்கு அந்த மன்னனுக்கு ஒரு சாபம் இருந்தது. அந்த சாபத்தை போக்கியும் பாபம் போக்கியும் அருளின தலம் இந்த தலம். ரொம்ப ஒரு பழமையான தலம்னு சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துக்கும் முன்னதாக கட்டப்பட்டது இந்த கோவில் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு. அதனால தான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஆதியாக அடியெடுத்து வைத்த தலம் அப்படிங்கிறதுனால கோவிலடிங்கிற பெயர் இந்த கோவிலுக்கு வந்ததாம். நம்மாழ்வார் கடைசியாக மங்களாசாசனம் செய்த தலம் இந்த தலம். அவர் இந்த பெருமாளை பாடிட்டு தான் மோட்சத்துக்கு போனாராம். அதனால இந்த தலம் வழிபடுவோருக்கு வைகுண்ட வாசம் நிச்சயம்ங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. பெருமாள் மேற்கு பார்த்தும் தாயார் கிழக்கு பார்த்தும் தம்பதி சமேத பெருமாளாக அருள்பாலிக்கிறாங்க. திருமங்கை ஆழ்வார் இவரை மங்களாசாசனம் பண்ணிட்டு திருவள்ளரைக்கு போறார். அப்பக்குடத்தான் தொடர்ந்து அங்கேயும் போறார். இதை பார்த்த திருமங்கை ஆழ்வார் திருவள்ளரையில் வைத்து மீண்டும் இவரை மங்களாசாசனம் பண்றார். பஞ்சரங்க தலங்களில் இந்த தலம் ஒன்று. பஞ்சரங்க தலங்கள்னு சொல்லுவாங்க. பெருமாளினுடைய பஞ்சரங்க தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு 5 அரங்கங்கள். ஆதிரங்கம் இதுதான் ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம், அதுதான் ஆதிரங்கம். அப்பாலரங்கம் அப்படிங்கிறது திருப்பேர் நகர்னு சொல்லப்படக்கூடிய கோவிலடி, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோமே அந்த கோவிலடியில் இருக்கக்கூடிய அப்பாலரங்கம் அப்படிங்கிறது பஞ்சரங்கங்களில் 2வது ரங்கம். அடுத்ததாக ஸ்ரீரங்கம், இதுதான் மத்திய ரங்கம். கும்பகோணம் சதுர்த்த ரங்கம். இந்தளூர், இந்தளூர்னு சொல்லுவாங்க, மயிலாடுதுறையில் இருக்குது. இது பஞ்சரங்கம். இந்த பஞ்சரங்க வரிசையில் பார்த்தால் கோவிலடி ஸ்ரீரங்கத்திற்கும் முற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலத்தினுடைய வரலாறை பற்றி பேசும்பொழுது, உபமன்யுங்கிற மன்னன் ரொம்ப கோபக்கார துர்வாச முனிவரினுடைய சாபத்துக்கு ஆளாயிடுறான். அதனால் தன்னுடைய பலம் இழந்துடுறான். தன்னை மன்னித்து சாப விமோசனம் தர வேண்டி துர்வாசர்கிட்ட மன்றாடுறான். அதற்கு துர்வாச முனிவர் சொல்கிறாராம், மன்னா, பலசவனம்னு சொல்லப்படக்கூடிய இந்த தலத்தில் 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய்தால் உன்னுடைய சாபம் தீருங்கிறார். அதன்படி மன்னன் கோவிலினுடைய அருகிலேயே ஒரு அரண்மனையை கட்டி அன்னதானம் பண்ணிட்டு வந்தானாம். இந்த அன்னதானம் நீண்ட நாள் நடந்தது. ஒரு நாள் வைகுண்டநாதரான ஸ்ரீமன் நாராயணன் ரொம்ப ஒரு வயசான ஒரு வேஷத்தில் அங்கே அன்னம் கேட்டாராம். அவருக்கு உணவு பரிமாறினாங்க. மன்னனை சோதனை செய்ய நினைக்கிறார் பெருமாள். அன்றைய பொழுது தயாரிக்கப்பட்ட உணவு அனைத்தையும் இவரே சாப்பிட்டுடுறார். இதனால் ஆச்சரியப்பட்ட மன்னன், ஐயா, தங்களுக்கு இன்னும் என்ன வேணும்னு கேட்குறான். அதற்கு அவர், எனக்கு ஒரு குடம் அப்பம் வேண்டும்ங்கிறார். அதன்படி அப்பம் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அந்த அப்பக்குடத்தை பெருமாள் வாங்கின உடனே உபமன்யுவினுடைய சாபம் தீர்ந்தது அப்படின்னு தல வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் இந்த பெருமாளினுடைய பேர் அப்பக்குடத்தான்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதம் பெருமாளுக்குரிய மாதம். பெருமாள் கோவில்களை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறது உண்டு. அப்படி இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது பஞ்சரங்க தலங்களில் முக்கியமான தலம்
அது மாதிரி 108 திவ்ய தேசங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம் அப்பாலரங்கன் கோவிலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தஞ்சாவூரில் கோவிலடிங்கிற இடத்துல இருக்குது. அப்பக்குடத்தான்னு சொல்லுவாங்க மூலவரை. இந்த அப்பக்குடத்தான் தல வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னும், என்ன பிரச்சனையோடு வந்தாலும் இங்கே இந்த பெருமாளை சேவிச்சுட்டு போனால் நிச்சயமாக அவங்களுடைய அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.